Hi guys, நாங்கள் Canva கோர்ஸ் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் Canvaக்கு எப்படி லாகின் பண்ணுற, Canvaவில் ஒரு அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னுக்கு வீடியோவில் பார்த்தோம். அதை பார்க்காதவங்க நான் மேலே கார்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் Canvaவில் எங்களுக்கு தேவையான போஸ்ட் எடிட் பண்ணுறது, ரீல்ஸ் எடிட் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறது, அதே போல் டாக்குமெண்ட்ஸ் எடிட் பண்ணுறது, வெப்சைட் எடிட் பண்ணுறது, இது மாதிரி வேலைகள்லாம் எங்களுக்கு செஞ்சுக்கொள்ள தேடும். நாங்கள் இப்போ Canva இன்டர்ஃபேஸில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் எப்படி எக்ஸஸ் பண்ணுற, எப்படி அதை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற இந்த டீட்டெயில்ஸை இப்போ பார்ப்போம். வலது பக்க மூலையில் ஹோம் அப்படின்னு சொல்லி இருக்குது, உங்களுக்கு விளங்கும். அது கீழே ப்ரொஜெக்ட் அப்படின்னு இருக்குது, அது கீழே டெம்ப்ளேட்ஸ், அது கீழே பிராண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து எங்களோட Canva ப்ரோ ஆக்டிவ் பண்ணால் மட்டும்தான் இது எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். அது கீழே எப்ஸ். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஒரு மெசேஜை பார்க்கலாம், க்ரியேட் டிசைன் நீக்கும். இதை கிளிக் பண்ணவும் சொன்னால் எங்களுக்கு கஸ்டமைஸ் டிசைனை வந்து எங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். அதே போல் டெம்ப்ளேட்ஸையும் வந்து எங்களுக்கு எக்ஸஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் மேலே இந்த இடத்துல சர்ச் பார் இருக்குது. இதில் நாங்கள் சர்ச் பண்ணி எங்களுக்கு என்ன செய்யலாம், எங்களுக்கு தேவையான டிசைனை எங்களுக்கு சர்ச் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, நான் கேக் அப்படின்னு சொல்லி கேக் போஸ்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். பாருங்கள், கேக் போஸ்டர் சம்மந்தப்பட்ட எல்லா டிசைன்ஸும் வந்து இதில் வருது. நாங்கள் இதில் ஒரு விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இதில் ஃப்ரீ போஸ்டர் எப்படி எடுக்கிற, பெய்ட் போஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த போஸ்டர் எங்களுக்கு ஃப்ரீயாக எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து பெய்ட் பண்ணி நாங்கள் ப்ரோ எடுத்தால் தான் எக்ஸஸ் பண்ண இயலும். அதுக்கு என்ன அடையாளம்னு சொன்னால் இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரௌன் அடையாளத்தோடு இருக்குது. இது வந்து ப்ரோ அக்கௌண்ட் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடியது. நாங்களும் ப்ரோ அக்கௌண்ட் எடுத்தோம்னா யூஸ் பண்ண இயலும். அப்படி இல்லை நாங்கள் ஃப்ரீயாக எடிட் பண்ண போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது. எங்களுக்கு அதிலிருந்து தேவையானதை எடிட் பண்ணிக்கொள்ள இயலும். எங்களுக்கு எல்லா சைஸுக்குரிய போஸ்டர்ஸ்லேயும் வந்து டிசைன்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஷோ பண்ணிக்குது Canva. இப்போ மேலே சர்ச் பாருக்கு அப்படியே சைடில் செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸில் எங்களுக்கு Canvaக்குரிய பேசிக் செட்டிங்ஸ் இருக்குது. இது அந்தளவு பெருசாக எங்களுக்கு யூஸ் ஆகாது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு எடிட் பண்ணிக்கொள்ள இயலும். எங்களோட ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது, அது மாதிரி நேம் மாற்றுறது. நாங்கள் ஏற்கனவே Canvaவை பர்சனல் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணித்தான் Canvaவை லாகின் பண்ணோம். அதை எங்களுக்கு இந்த இடத்துல மாற்றிக்கொள்ள இயலும். அதுபோல் Canvaவோட லாங்குவேஜை வந்து எங்களுக்கு மாற்றிக்கொள்ள இயலும். அடுத்தது எங்களுக்கு முக்கியமாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் தீம். இந்த தீமில் சிஸ்டத்தில் என்ன தீம் நாங்கள் யூஸ் பண்ணுறோமோ, டார்க் ஓ லைட், சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற தீம் எங்களுக்கு இங்கே ஆக்டிவ் ஆகணுமா, அப்படி சொன்னால் லைட் தீம் தான் நீக்கணுமா, டார்க் தீம் தான் நீக்கணுமா அப்படின்னு சொல்கிறத எங்களுக்கு இங்கே சூஸ் பண்ணி கொள்ளலாம். டார்க் தீமை கிளிக் பண்ணுன்னு சொன்னால் ஃபுல் இன்டர்ஃபேஸும் எனக்கு டார்க்காக மாறுது. இதே லைட்டை கிளிக் பண்ணுன்னு சொன்னால் எனக்கு ஃபுல்லாக லைட் தீமுக்கு மாறுது. இதே நான் சிஸ்டத்தில் எப்படி இதோ அப்படி போடுறேன்னு சொல்லி கிளிக் பண்ணுன்னு சொன்னால் எனக்கு சிஸ்டத்தில் நான் டார்க் மூட் போட்டிக்கிறேன். ஸோ அதுதான் நீங்கள் அப்பியர் ஆகுது. நான் லைட் மூடுக்கு இப்போ மாற்றிக்கொள்கிறேன். இந்த செட்டிங்ஸ் ஐக்கனு பக்கத்தில் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்கள்கிட்ட டிசைன் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணலாம். அது ஷேர் பண்ண முறை எப்படின்னு சொல்கிறது நான் டிசைன் க்ரியேட் பண்ணும்போது சொல்லித்தரேன். ஷேர் பண்ணணும்னு சொன்னால் அவங்க அதை ரிவ்யூ பண்ணிட்டாங்களா இல்லையா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் நான் Canvaவில் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணோம்னு சொன்னால் வெப்சைட்டை யார் சரி விசிட் பண்ணாங்களா இல்லையா, அது மாதிரி விசிட் பண்ணியிருந்தால் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, அது மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு வரும். அதுக்கு பக்கத்தில் பர்சனல்னு போட்டு என்ன நேம் போட்டு ஒரு டவுன் ஏரோ மார்க் காட்டுது. அதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு செட்டிங்ஸை ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நாங்கள் ஒரு டீம் க்ரியேட் பண்ணலாம். Canva ப்ரோ பிளான்ஸை வந்து பேச்சஸ் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களை எங்களுக்கு என்ன செஞ்சுக்கொள்ளலாம், பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, அதோட நாங்கள் அப்படியே கீழே பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு விளங்கும். இந்த இடத்துல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், டாக்குமெண்ட், ஒயிட் போர்ட், ப்ரெசன்டேஷன், சோஷியல் மீடியா, வீடியோ, வெப்சைட் இப்படின்னு சொல்லி சம் கேட்டகரிஸ் எங்களுக்கு தரப்பட்டிக்குது. இதை கிளிக் பண்ணுறதன் மூலமாக நாங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எந்த அளவில் ஸ்க்ரீன் டைமென்ஷன் இருக்குதோ அந்த அளவை வந்து எங்களுக்கு கீழே காட்டும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டு அது கீழே பாருங்கள். அதே மாதிரி டாக்குமெண்ட் சைஸ், அதே மாதிரி ஒயிட் போர்ட் க்ரியேட் பண்ணோம்னு சொன்னால் அது, ப்ரெசன்டேஷன், சோஷியல் மீடியா, வீடியோ அப்படி சொல்லி சம் கேட்டகரிஸ் தரப்பட்டிக்குது. வெப்சைட்டோட அடுத்ததாக கஸ்டம் சைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணி எங்களுக்கு தேவையான அளவில் வித் அண்ட் ஹைட்டை கொடுத்து எங்களுக்கு தேவையான ஒர்க் ஸ்பேஸை எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டருக்குரிய வித் அண்ட் ஹைட் கொடுக்குறேன். உங்களை சைடில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு விளங்கும் பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிக்குது. எங்களுக்கு பிக்சல்ஸில் வேணுமா, இன்ச்சஸில் வேணுமா, மில்லிமீட்டரில் வேணுமா, சென்டிமீட்டரில் வேணுமா அப்படின்னு கேட்குது. நான் வந்து இதை பிக்சல்ஸை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நான்
கிரியேட் நியூ டிசைன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு கென்வாவில் இருந்து போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய கேன்வாஸ் ஓப்பன் ஆகிட்டு கென்வாவில் நாங்கள் எடிட் பண்ணுறதுக்குரிய செக்ஷன் வரும்போது எங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த லுக்கில் தான் இருக்கும். இதை நாங்கள் எடிட் பண்ணும்போதும் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, அடுத்ததாக ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஹோமு கீழே ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ப்ரொஜெக்டை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் நாங்கள் ப்ரீவியஸாக செஞ்ச எங்களோட ப்ரொஜெக்ட்ஸல் வந்து இதில் சேவ் ஆகும். நான் ஏதாவது ப்ரொஜெக்ட் செஞ்சுருந்தேன்னு சொன்னால் இதில் ப்ரொஜெக்ட்னு சொல்லி சேவ் ஆகிக்கும். நான் எதுவும் செய்யலை அப்படின்றதுனால இந்த இடத்துல ஒன்றும் காட்டுதில்லை. அப்படியே சைடில் பார்த்தோம்னு சொன்னால் எட் நியூ நிற்கும். இதை கிளிக் பண்ணி எங்களுக்கு ஃபோல்டர்ஸாக க்ரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கொள்ள இயலும். எட் நியூ அப்படின்னு கிளிக் பண்ணி ஃபோல்டர் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு க்ரியேட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகும். நான் கேக் போஸ்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கொள்கிறேன். அதை கீழே பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இதை எங்களோட டீம் மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், அவங்கள இமெயில் கொடுத்து அவங்கள இதில் எட் பண்ணி இது பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இதை விட்டுட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு கண்டினியூ கொடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த ஃபோல்டர் எங்களுக்கு மட்டுமே மேனேஜ் பண்ணக்கூடியதாக எங்களோட ப்ரொஜெக்ட் ஃபைலில் காட்டிக்கொண்டிருக்கும். இப்போ எந்த ஒரு ஐட்டமும் அதில் இல்லை அப்படின்றதுனால 0 ஐட்டம் அப்படின்னு காட்டுது. இங்கே நான் ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் டெஸ்ட்டுன்னு சொல்லி, அதுவும் வந்து 0 ஐட்டம்ஸில் காட்டுது. எனக்கு இந்த ஃபோல்டர் தேவையில்ல டிலீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் செலக்ட் பண்ணி கீழே டிலீட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, மூவ் டு ட்ராஷ் அப்படின்னு காட்டுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு இந்த ஃபோல்டரை தனியாக ஓப்பன் பண்ணி பார்க்குறது, ஃபோல்டரை மூவ் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, ஐட்டமை செலக்ட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணும்போது வருது. எனக்கு அதில் வச்சு அதை டிலீட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை இந்த நேமை மாற்றணும்னு சொன்னால் எனக்கு இந்த இடத்த கிளிக் பண்ணி இந்த நேமை கூட மாற்றிக்கொள்ளலாம். நான் இப்போ இதை டிலீட் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தா டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கென்வாவில் எதுக்குரிய டெம்ப்ளேட் இருக்கிறத பார்த்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல பாருங்கள், ரெக்கமெண்டட், ப்ரெசன்டேஷன், அடுத்தது சோஷியல் மீடியா, வீடியோ அண்ட் மோ அப்படின்னு சொல்லி 5 கேட்டகரியாக பிரித்து வச்சுக்கிறாங்க. இதில் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷனில் போய்ட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. பாருங்கள், டாக்குமெண்ட் எடிட் பண்ணுறது, ஒயிட் போர்ட் எடிட்டிங், அடுத்து இன்ஸ்டாகிராம் போஸ்டர், யூடியூப் ஸ்டோரிஸ், ப்ரெசன்டேஷன், அதுமாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், யூடியூப் வீடியோஸ், ஃப்ளேயர்ஸ் எடிட் பண்ணுறது, போஸ்டர் எடிட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இதை நாங்கள் ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஓகே, ப்ரெசன்டேஷனில் பாருங்கள், எங்களுக்கு பவர் பாயிண்ட்டில் நாங்கள் ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரியே ஒரு ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணி அதை பவர் பாயிண்ட்டாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்தது சோஷியல் மீடியா கிளிக் பண்ணோம்னு சொன்னால் மெயின் ஸ்ட்ரீமான சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் டெம்ப்ளேட் அப்படியே இருக்கும். அதாவது நாங்கள் அந்த சோஷியல் மீடியாவுக்கு செட் ஆகிற டைமென்ஷன், இந்த சோஷியல் மீடியாவுக்கு பொருத்தமான டைமென்ஷன்ஸில் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு டெம்ப்ளேட்ஸும் இருக்கும். இதை பாருங்கள், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து 1:1 ரேஷியோவில் வரும். இது வந்து 1080 பிக்சல்ஸ் சைஸ். அது மாதிரி எங்களுக்கு ஃபேஸ்புக் போஸ்டர் சைஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி சைஸ் நாங்கள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே வந்து யூடியூப் தம்ப்நெயில், யூடியூப் இன்ட்ரோஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இதிலே செஞ்சுக்கொள்ள இயலும். ஓகே, அப்படியே நாங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். இது எல்லாமே எங்களுக்கு ரெக்கமெண்டேஷனாக வந்துக்குது. நாங்கள் இதில் போய்ட்டும் எங்களுக்கு தேவையான ஒரு டிசைனை எடிட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, அது கீழே அப்படி பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணது போல பாருங்கள், இந்த சைடில் கீழே டெம்ப்ளேட்ஸ், அது கீழே ஃபோட்டோ, ஐக்கன் இதெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் ஏதாவது இதில் இருந்து எடுத்துக்கொள்ள இயலும். இதில் எங்களுக்கு நிறைய ஃப்ரீ ஃபோட்டோஸ் இருக்கும். இதில் நாங்கள் டிசைன் பண்ணும்போது எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எங்களுக்கு ஃப்ரீ தான், டோட்டலி காப்பிரைட் ஃப்ரீ. எங்களுக்கு எந்த இடத்துலையும் காப்பிரைட் கிளைம் நடக்காது. இது வந்து பிக்ஸாபே, பிக்சல்ஸ் இது மாதிரி சில வெப்சைட்ஸோட கேன்வா கொலாபரேட் பண்ணி எங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் ஃப்ரீயாக தராங்க. இதில் எங்களுக்கு ப்ரோ ஃபோட்டோஸும் இருக்குது. இந்த இடத்த கிளிக் பண்ணால் எங்களுக்கு ப்ரோ வேணுமா ஃப்ரீ வேணுமான்றதை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்த பாருங்கள், என்ன கிளிக் ஆகிக்குது, ஃப்ரீ அண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்கிறத கிளிக் ஆகிக்குது. இதில் மேலே பார்த்தா வேலைக்கும் எங்களுக்கு ஃபோட்டோஸில் ஒவ்வொரு கேட்டகரைஸும் என்ன தலைப்பு கீழே என்ன கேட்டகரைஸு கீழே ஃபோட்டோஸில் கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த இடத்துல எங்களுக்கு காட்டுது. ஓகே, அது கீழே ஐக்கன்ஸ், எங்களுக்கு டிசைன் பண்ணும்போது நிறைய ஐக்கன்ஸில் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஒரு நார்மல் டிசைன்ஸில் லொக்கேஷன், இமெயில் இது மாதிரி நிறைய ஐக்கன்ஸில் தேவைப்படும். எல்லா ஐக்கன்ஸ்லையும் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கேன்வாலிருந்தே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும்.
நான் இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன், எப்படி டிசைன்ஸில் யூஸ் பண்ணுறேன் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயும் அதே மாதிரி தான் ஃப்ரீ அண்ட் ப்ரோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. எங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, பிராண்ட் சொன்னால் என்னென்னு சொன்னால் வந்து நாங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்குன்னு சொல்லி தனி ஃபொண்ட் ஸ்டைல், கலர், அது மாதிரி டிசைன்ஸ், எலமெண்ட்ஸ் இதெல்லாம் மீக்கும், ஐகான்ஸ் எல்லாம் மீக்கும். இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பிராண்ட் கிட்டாக இதில் எட் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு அதிலிருந்து ஒர்க் பண்ணிக்கொள்ள இயலும். இது கென்வாட ப்ரோ ஃபியூச்சர். ஓகே, அடுத்தது எப்ஸுக்குள்ளே வந்துட்டோம்னு சொன்னால் கென்வாவில் நிறைய எப்ஸ் வந்து கென்வாக்கு உள்ளே இருக்குது. இது வந்து கென்வாவில் நாங்கள் செய்ய போகிற ஒரு டிசைன்ஸுக்கு வந்து சப்போர்ட்டிங் ஆகிக்கும். நாங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நிறைய எப்ஸ் இருக்குது. இதில் டெக்ஸ்ட் மேக்கர், ட்ரேசர், டாபிக் க்ராப், ஏஐ மியூசிக், இது மாதிரி ஏஐ எப்ஸ் கூட கென்வாவில் எங்களுக்கு இருக்குது. இதில் எல்லா எப்பும் ஃப்ரீ அப்படின்னு இல்லை, அப்கிரேட் பண்ணால் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். நாங்கள் இந்த சைடில் பார்த்தோம்னு சொன்னால் எப்ஸ் ஒவ்வொன்றையும் கேட்டகரிஸில் போட்டு நாங்கள் எங்களுக்கு எப்போ கேட்டகரி பண்ணி வச்சுப்பாங்க, எங்களுக்கு அதில் இருந்தும் யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, இப்போக்கு கென்வாக்கு எப்படி லொகின் ஆகுற அதோட கென்வாவில் டேஷ்போர்டையும் நாங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்தது எடிட்டிங் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அது மாதிரி போஸ்டர் எடிட்டிங் பண்ணுறது எப்படி, இது போல் இன்னும் லொகோ எடிட்டிங், போஸ்டர் எடிட்டிங், ரீல்ஸ் எடிட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.